ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உள்ளி தீயல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கேரளா டிஷ். குக் வித் கோமாளி ஷிவாங்கி அவங்க பண்ணது. இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறவங்கலேருந்து 2 வின்னர் செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோங்க. எவ்ரி மந்த் இந்த கிவ் அவே இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணாதாங்க எங்களுக்கு தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் செய்ய போகிறேங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். புளியெல்லாம் சேர்த்து பண்ணுற குழம்பு மண் சட்டியில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நான் இன்றைக்கி மண் சட்டியில் பண்ணுறேன். இப்போது இதில் 1 கப் ஃபுல்லாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவிட்டு தான் சேர்க்கணும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேங்காவோட நிறம் மாறுறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அப்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் கரிஞ்சிராமையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நிறம் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருக்கட்டும். ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிறது வரைக்கும் கலந்துக்கலாம். இது போல் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகி இது போல் இருக்கும். இப்போது நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது போல் நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிக்கும் போது ஒரு 4லேருந்து 5 போல் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக. இப்போ இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. கட் பண்ண வேண்டாம், இது போல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. நம்ம காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான் சேர்க்குறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். மேலே மட்டும் லைட்டாக நிறம் மாறி இருக்குல்ல, இது போல் நிறம் மாறினதோ ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இது கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறது போல் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொதித்து ரெடி ஆகிட்டு வரக்குள்ள நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 to 12 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக திக்காக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடாக சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மணமாகவும் இருந்துச்சு. தேங்காய் எண்ணெய் சில பேர் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் கொஞ்சம் கூட தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லே வரலைங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. மண் சட்டிலலாம் பண்ணும்போது டைம் ஆகுறப்போ இன்னும் கூட திக்காகுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியும். அதுலேருந்து தான் வின்னர் செலக்ட் பண்ணுவேன். 2 கிவ் அவே மந்த் எண்டில் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.